ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமாய் அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி தந்து நம்மளை பலப்படுத்துகிறார். அநேக சாட்சிகளை கர்த்தர் கேட்கும்படி உதவி செய்கிறார். ஆமென். உண்மையாகவே ஆண்டவர் இந்த வார்த்தை அநேகரை பலப்படுத்துகிறதை அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு அழகா இந்த சாலமோன் ஞானி சொல்றார் பாருங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாரா. நான் யோசித்து பார்த்தேன், இந்த வசனத்தை ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கா பாருங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்திருக்கிறார் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆனால் நேர்த்தியாய் செய்திருக்கிறாரா. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். தேவப்படியில் உங்கள் வாழ்க்கையில் கூட ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் இங்கே சில சொல்லுவாங்க, நான் இங்கே பிறந்தேன் நல்லா தான் இருக்குமே, நான் அங்கே இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. இல்லை இல்லை இல்லை, உங்களை உருவாக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு தெரியும் உங்களை எப்படி உருவாக்கணும், எங்கே வைக்கணும், எப்படி பயன்படுத்தப்படணும், எப்படியெல்லாம் நீங்கள் வாழ வைக்கணும்னு. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் என்னை நேர்த்தியாக தான் வைத்திருக்க அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. அதே பிரசங்க 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சமயம் இருக்கு. அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார். அந்த 3:11 வாசிக்கிறோம். ஆதி முதல் அந்த மட்டும் செய்தி வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியார். ஆண்டவர் உலகத்தை உருவாக்க நாள் முதல் கொண்டு தேவப்பிள்ளையில அவர் செய்த காரியங்களை மனுஷனுக்கு புரியாது, அது ஆண்டருக்கு தெரியும். ஆமென். அவ்வளோ அழகாய் ஞானமாய் எல்லாவற்றையும் இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ள, இந்த அண்ட சராசரங்களை, அந்த கேலக்சி, ஆண்டருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் நாம் தியானிக்க நம்ம மூளை அறிவில் போதாது. அவ்வளோ அழகா நேர்த்தியா அவ்வளோ அழகா ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் அல்லவா. அவரெல்லாம் உருவாக்கி அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறேன்னா உங்களை கைவிட்டுவாரா? உங்களை ஒரு நாளை கைவிட மாட்டார். பாருங்க, தொடர்ந்து நீங்கள் 2வது வசனத்தில் வாசிங்கன்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு, மறிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு அப்படி பல காலங்கள் சொல்லப்பட்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியே செய்கிறார். மறந்து போகாதீங்க. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசினா தீர்க்கதரிசி இப்படியா சொல்றாரு. இன்னும் அழகா இருக்கும். வாசிக்க கேட்போம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். இப்போ தெரியாது, இப்போ இருக்கிறது ஒரு குழப்பம், இப்போ இருக்கிற பயம் அப்படிதான் இருக்கும். தேவப்பிள்ளை அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது பொய் சொல்லாது, தாமதித்தான காத்திரு, நிச்சயமாய் அது வரும். யோசிப்பு வாழ்க்கை நல்ல உதாரணம். ஆமென். தரிசனம் 17 வயதில் தரிசனத்தை பெற்று 13 ஆண்டுகள் அவருக்கு எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரங்கள், ஆனால் தரிசனம் தான் ஜெயிச்சது. ஹல்லேலூயா. அவர் முழு எகிப்துக்கு அதிபதியாய் மாறினல்லவா. கர்த்தர் உங்களுக்கு வைத்த தரிசனம், கர்த்தர் உங்களை குறித்ததான தெய்வ திட்டம், ஆமென், நிச்சயம் நிறைவேறும். எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக தான் செஞ்சுருக்கிறாரு. என்னை அவர் கைவிடலை, என்னை மறக்கலை. ஆமென். அந்த விசுவாசத்தில் அதினது காலத்தில் ஆண்டவர் அழகாய் உங்களை நேர்த்தியாய் உங்களை கண்ணப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆமென். நன்றே, மக நன்றி அப்பா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு சொன்னது போல அதினதின் காலத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஒருவேளை யாரார் என்னென்ன சூழ்நிலை நெருக்கப்பட்ட ஆண்டவரே ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கண்ணீர் வடிச்சிருப்பாங்கன்னா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வைத்திருக்கிற தேவ திட்டங்கள், தரிசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்திருன்னு சொன்ன போல ஆண்டவரே இவங்க காத்திருக்காங்கப்பா. இன்னைக்கு ஒரு அதிசயத்தை, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு ஆசீர்வதியும் கிருபை கொப்போடு இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெப கிளம்புதாவே. ஆமாம். அவர் உங்களுக்கு நேர்த்தியே செய்வார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.